வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் கவிஞர் கண்ணன் ஜெயன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் நிறத்திற்கு வணக்கம். என்னங்க சார், என்னதான் ஆச்சு? பாஜக கிட்ட இருந்து அழைப்பு வந்ததா இல்லையா? அரசியலில் இது ஒரு வகையான கண்கட்டி வித்தை மாதிரி எல்லாருக்கும் தோணுது. இவர் கூட்டணியில் இருக்கேன் என்று சொல்லுகிறார், அவர்கள் ஆனால் அழைக்கவில்லை. பாரத பிரதமர் மோடி தான் வர வேண்டும் என்று இவர் உறுதியாக சொல்லுகிறார், ஆனால் அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்று வெளியில் சொல்லப்படுகிறது. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் என்று காத்திருக்குமாம் கொக்கு. அதுபோல் புலி தன்னுடைய இரையை தேடுவதற்கு பதுங்கித்தான் பாயும், அதுதான் இரையை பெற்றுக்கொள்ளும். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா என்றால், சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் என்பது புரட்சி தலைவர் படத்தில் உள்ள வசனம். இப்படித்தான் நாம் சில நேரங்களில் பதுங்கித்தான் பாய வேண்டி இருக்கிறது இரையை கைப்பற்றுவதற்காக. அதனால்தான் இந்த பொறுமை, நிதானம் எல்லாம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுது அதிமுக பிளந்து பிரிந்து கிடக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஒன்றான இயக்கம் இருந்தால் வெற்றி என்பது எளிது, ஈஸி. ஆனால் இப்பொழுது ஊர் 2 பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்று சொல்வதை போல் அதிமுக பிளவை பயன்படுத்தி வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று நம் எதிரிகளும் துரோகிகளும் எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் அதிமுக பிளந்தே கிடக்கிறது, பிரிந்தே தவிக்கிறது. இதை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து, ஒரு கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்து ஒன்றான இயக்கத்தை அமைத்து போட்டியிட்டால் வெற்றி என்பது நிச்சயம். ஆனால் இன்றைக்கு அந்த முயற்சி என்பது தொய்வடைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருத்தரை மாற்றிவிட்டால், பழனிசாமி என்கிற ஒரு நபரை அப்புறப்படுத்திவிட்டால் இந்த இணைப்பு சாத்தியம், வெற்றி சரித்திர வெற்றியாக மாறும். அதற்கான வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதால் ஒருங்கிணைப்பாளர் பொறுமையாக இருக்கிறார். பாஜக இந்த பலமான கூட்டணியை கட்டமைப்பதற்காக அது அழைப்பு இல்லாத போல் தெரிகிறது. ஆனால் அப்படி ஒன்றும் அவர்கள் அழைப்பதற்கான நேரமும் இப்பொழுது கனியவில்லை. நாம் உடனே இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் இப்பொழுதில்லை. இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த குளறுபடிகளுக்கு, குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான விடை நிச்சயமாக கிடைக்கும். இல்ல, அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் ஓபிஎஸ்ன்றீங்க. ஒரு 2 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கத்தினுடைய தலைவராக அவர் இருக்கிறப்போ, அவர் பாஜகவுக்கு கண்டிஷன் போட்டு அவங்க பாஜக ஓபிஎஸ்க்காக காத்திருக்கணுமா, இல்ல ஓபிஎஸ் போய் பாஜகவுக்காக காத்திருக்கணுமா? கள யதார்த்தம் என்ன என்பதை நன்றாக புரிந்தால்தான் நமக்கு அரசியல் காயை நகர்த்த முடியும். எதிரியினுடைய வலு என்ன, நம்மளுக்கான வலு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தால்தான் தெளிந்து பயணிக்க முடியும். நல்லதை அறியுமோ நாயும் பேயும், நடுமுக்கு அறியுமோ குருட்டு நாய்தான், இல்லை என்பதை அறிவான பிச்சைக்காரன், இவையெல்லாம் அறிந்தவன் அரசியல் ஞானியப்பா என்பது அரசியல் சூத்திரத்துக்கான சூட்சுமமாக நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லி சென்ற பாடம். அதனால் அதை பின்பற்றி அரசியல் சூட்சுமத்தை எப்படி வகுப்பது என்று தெளிந்து, இப்பொழுது நாம் 1 கோடி 2 கோடி தொண்டர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லும் போது தொண்டர்கள் நம் வசம்தான். ஆனால் நிர்வாகிகள் இந்த இயக்கத்தில் பிரிந்து கிடக்கிறார்கள், பிளந்து கிடக்கிறார்கள். அதன் மூலம் இந்த வாக்கு என்பது சிந்துவதற்கும் சிதறுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாம் இப்பொழுது பயணிக்க வேண்டும். இது போர்க்களம். இந்த போர்க்களத்தில் கவனமாக கையாள வேண்டும். மமதையாக நம் இஷ்டத்துக்கு நினைத்ததையெல்லாம் நினைத்து செயல்படுத்தி விட முடியாது.
அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்பவர் சாதாரண நபர் கிடையாது. கடந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் பாடத்தை ஆதி முதல் அந்தம் வரை தெள்ளத் தெளிவாக கற்று தேர்ந்திருக்கிறார். கூட்டணி வியூகத்தை அம்மா அவர்கள் எதை எண்ணினார்களோ அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். வெற்றியை எப்படி பெறுவது என்பதற்கான சூட்சுமங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதிமுகவினுடைய வீழ்ச்சியை தாங்கி பிடித்திருக்கிறார், தன் தோளில் சுமந்திருக்கிறார். அதனால் கிட்டத்தட்ட தன்னுடைய அரசியல் வாழ்வில் அவருக்கு இப்பொழுது 73 வயது ஆகிறது. அதில் 55 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கழித்திருக்கிறார், அரசியலில் பயணித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ந்து தோல்வியே காணாத தலைவனாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இதற்குள் 3 முறை முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அவை முன்னவர், பல துறைகளுக்கு அமைச்சர், ஆரம்பமே பெரியகுளம் நகராட்சியினுடைய தலைவர். இப்படித்தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்கி இருக்கிறார். 96லிருந்து துவக்கப்பட்ட அவருடைய வெற்றி பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பாதிப்போ பங்கமோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை அறிந்து தெளிந்து புரிந்துதான் அவர் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதிமுக நிதர்சனமாக ஒற்றுமையாக இருந்து ஒரு குடையின் கீழ் செயல்பட்டால் அதிமுக தான் பலமான கட்சி. அதில் மாற்றமில்லை, மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இப்பொழுது அதிமுக பிரிந்திருக்கிறது, பிளந்திருக்கிறது. இபிஎஸ் தலைமையில் ஒரு பிரிவாகவும், ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு பிரிவாகவும், ஏற்கனவே பிரிந்திருந்த இயக்கமாக அதிமுகவில் உள்ள உறுப்பினர்கள் தான், அதிமுகவினர் தான், அவர்கள் இன்னொரு இயக்கமாக பயணித்துக் கொண்டிருப்பதால், அது அமமுக என்று அண்ணன் தினகரன் தலைமையில் செயல்படுவதால், அதுவும் அதிமுகவினுடைய நலத்துக்காக, நல விரும்பிதான். இதையெல்லாம் ஒன்றாக இருந்தால் நாம் இன்றைக்கு கூட்டணியை அமைப்பது நாம் தான் என்று சொல்லியிருக்க முடியும். நாம் நம்மை நோக்கி ஆட்களை வர வைத்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நிலைமை ஊரு 2 பற்றால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்பதை போல குடும்பத்தை கெடுத்தாச்சு, குலைச்சாச்சு. வேறு வரி இல்லை. நாம் சில இறங்க வேண்டிய இடத்தில் இறங்கித்தான் போக வேண்டி இருக்கிறது. பாய வேண்டிய இடத்தில் பாய்வதும், பதுங்க வேண்டிய இடத்தில் பதுங்கித்தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இவை எல்லாம் அறிந்த கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் எங்கே பாய்வார், எங்கே பதுங்குவார் என்பது நிச்சயமாக அவருக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இப்ப இந்த நிறை குறைகளான சம்பவங்கள் அப்படின்னு எல்லாராலும் நடத்தப்படுகிற இந்த 1 வாரம் 10 நாட்கள் தொடர்ந்த நெருடலான விஷயங்கள் அது மாற்றப்படும். அப்படி ஒரு சம்பவங்கள் நிகழாமல் இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த நிகழ்வுகள் எல்லாம் மாற்றப்படும், சரி செய்யப்படும், கூட்டணி வலுவாக அமைக்கப்படும். அதற்கு ஒருங்கிணைப்பாளர் உரிய முயற்சியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மதிச்சு எல்லாரும் போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்க 4 பேருக்கு காத்து கிடக்க மாதிரி இருக்குல்ல, அது வருத்தமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியை யாரு எங்க மதிச்சு போறா? யாருமே இல்ல. அதிமுகவினுடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது பாஜகவை நோக்கி பயணித்து விட்டார்கள். பழனிசாமியினுடைய வகையராக்கள் இப்பொழுதெல்லாம் கூட்டணி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய இல்லமா தேடி சென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை யாரெல்லாம் இவர்கள் தூக்கி எறிந்தார்களோ, அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார்களோ, புறக்கணித்தார்களோ, அவர்களின் இல்லம் தேடியே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குளிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் என்பதை போல, மலை போல் வரும் சோதனையாகும், பழி போல் விலகிவிடும் என்பதை போல, இன்றைக்கு பழனிசாமி செய்த துரோகம் அவருக்கே விளைவாக வந்திருக்கிறது. நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலை வணங்கிட வைத்து விடும் என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் வேண்டாம் என்று பழனிசாமி ஒதுக்கினாரோ, இன்றைக்கு அவர்களெல்லாம் வேணும் என்று அவர்களுடைய வாசலிலேயே தேடி சென்று கொண்டிருக்கிறார். தயவு செய்து வந்து விடுங்கள், என் கூட்டணியில் வந்து இணைந்து விடுங்கள், என் கூட பயணித்து விடுங்கள் என்று கெஞ்சி கதறி கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார். இது அதிமுகவிற்கு தேவையா? இப்படி ஒரு நிலை அதிமுகவிற்கு ஏற்பட்டிருக்க வேண்டுமா? பழனிசாமி சுய பரிசோதனை செய்ய வேண்டாமா என்பதைத்தான் நாமும் கேள்விகளாக கேட்க வேண்டியிருக்கிறது. ஆனால் கூட்டணிக்கு அவர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த முயற்சி தோல்வியைத்தான் சந்திக்கும். அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, சமய சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் அமையும். நேற்று வரை பாமகவை கூட்டணிக்கு அழைத்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
இன்றைக்கு பாஜகவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல களம் மாறும், காட்சிகள் மாறும். அப்பொழுது பழனிசாமி நம்பி யாருமே பயணிக்காத சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். அதனால் பழனிசாமி இப்பொழுது அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிற முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே தான் முடியும், வெற்றியை தராது. ஓபிஎஸ் அதான சார் நிபந்தனை அற்ற ஆதரவு பாஜகவுக்குன்னா என்னங்க சார் அது? அது எந்த நிபந்தனையை வைப்பது, எப்படி வைப்பது, எதற்கு நிபந்தனை? ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தானே அதற்கு பேர் நிபந்தனை. நாம் என்ன கருணாநிதியா 4-5 அமைச்சர்களை கொடுக்க வேண்டும், இந்தந்த இலாக்காக்களை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பேர். ஒரு சீட்டுக்கு தரலன்னா கூட கூட்டணி தான் ஆதரவு, வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பீங்க, அது பேர் தானே நிபந்தனையற்ற ஆதரவு. நிபந்தனையற்ற ஆதரவு அதல்ல, எந்த விதமான நிபந்தனையை வைத்து கூட்டணி வைப்பதல்ல நிபந்தனையற்ற ஆதரவு என்பது. கூட்டணி பாஜகவினுடைய இன்றைய நிலைமையில் பாரத பிரதமராக மோடி வர வேண்டும், இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டை இதுவரை இல்லாத அளவிற்கு உலக அரங்கில் உயர்த்தி பிடித்திருக்கிறார். இந்தியாவுக்கான ஒரு தனி மரியாதையும் மதிப்பையும் பெற்று தந்திருக்கிறார். அதனால் அவர் இந்த பாரத பிரதமராக வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் அல்ல என்பதுதான் அதற்கான பொருள். மோடி வருவதற்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. ஓபிஎஸ் அவர்களா தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டும் அப்படின்னு பாஜக நிர்பந்திப்பதாக ஒரு தகவல். எப்படி தாமரை சின்னத்தில் நிற்க சொன்னா எப்படி அதுல நிற்க தயாரா இருக்கீங்களா? அப்படி வெளியில கசியப்பட்ட தகவல் தான் அது, அது உண்மை அல்ல. தாமரை சின்னத்தில் நிற்பதற்காக அவர்களும் நம்மை சொல்லவில்லை, நாமும் தாமரை சின்னத்தில் நின்று போட்டியிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் இன்னமும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருக்கான உரிமை முழுவதுமாக பறிக்கப்படவும் இல்லை. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அவராத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதை முழுவதுமாக தேர்தல் ஆணையம் புறந்தள்ளிவிடவில்லை. அந்த சட்ட போராட்டம், அந்த சிவில் போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் அதிமுகவின் சின்னத்திற்கான இரட்டலைக்கான முகாந்திரம் தான் இருக்கிறது. அப்படி ஒருவேளை எங்களுக்கு சின்னம் கிடைக்கவில்லை என்றால் அது பழனிசாமிக்கும் கிடைக்காது. ஏனென்றால் பழனிசாமியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இரு இலையை சரிசமமாக பிரித்து கொண்டவர்கள், ஆளுக்கு ஒரு இலைதான். இருவரும் இணைந்து கையெழுத்திட்டால் தான் இரட்டை இலை என்பது சின்னமாக கிடைக்கும். இருவர் கையெழுத்தும் இல்லை என்றால் பழனிசாமிக்கு அதுவும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. அந்த சூழ்நிலை ஏற்படும் போது யாருக்குமே சின்னம் இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படுமே ஒழிய பழனிசாமிக்கு சின்னமும் எங்களுக்கு இல்லாத நிலையும் வந்து விடாது. போட்டி போட்டால் இரட்டை இலைதான், அதை நோக்கித்தான் பயணம் தான். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை எங்களுக்கு சின்னம் இல்லை என்று சூழ்நிலை வந்தால் அது பழனிசாமிக்கும் இல்லை, அப்படித்தான் சூழ்நிலை உருவாகும். ஏனென்றால் பழனிசாமி எந்த விதமான சட்ட திட்ட விதிப்படி தனக்காக அந்த வாய்ப்பை பெறவில்லை. அவர் எந்த வழியில் பயணித்து அந்த சின்னத்தை பெற்றாரோ, தனக்கான தீர்ப்பை வாங்கி கொண்டாரோ, அவர் ஏற்கனவே சொன்னது போல் நான் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கிவிட்டேன், உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கிவிட்டேன், தேர்தல் கமிஷனிலும் இரட்டைலையை வாங்கி விடுவேன் என்றுதான் சொல்லுகிறார். அவர் பர்ச்சேஸ் பண்ணியே பழக்கப்பட்டதால் வாங்கி விடுவேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இனிமேல் வாங்க முடியாது, யாரும் விற்பனைக்கு இரட்டலையை கொடுக்கவில்லை. அதனால் பழனிசாமிக்கு அந்த சின்னம் கிடையாது. நிச்சயமாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னம் இருக்காது. கடந்த முறை கொடுக்கப்படும் போதும் பழனிசாமி கையெழுத்துக்காக கொடுக்கவில்லை, தமிழ் மகன் உசேனின் கையெழுத்துக்குத்தான் அது கொடுக்கப்பட்டது. அதனால் பழனிசாமிக்கு மாத்திரம் சின்னம் இல்லை, ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லை என்றால் யாருக்குமே சின்னம் இல்லை. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படிங்கிற கதை தான் இறுதியாக வரும். இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இன்றைக்கு சிபிசிஐடி போலீஸார் போயிட்டு அந்த கொடநாடு பங்களாவில் ஆய்வு செஞ்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? இது எப்பயோ நடந்திருக்க வேண்டிய ஆய்வு, காலம் கடந்த ஒரு நடவடிக்கை. கொலை குற்றவாளி யார் என்பது கண்முன் இருக்கும் காட்சியாக அழகாக அற்புதமாக தெரிகிறது. இந்த ஊர் உலகமே சொல்லிவிட்டது இவர்தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்பதை. எல்லோருக்குமே தெரிகிறது. கொலை சம்பந்தப்பட்ட கனகராசனுடைய சகோதரனே இவர்தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுட்டிக்காட்டிய நபர்களை போல அமைச்சர் உதயநிதி கூட பழனிசாமியை சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் என்னை பத்தி பேசக்கூடாது, கோடநாடை பத்தி பேசக்கூடாது என்று இவர் தடை உத்தரவு வாங்கி விடுகிறார். யார் குற்றவாளி என்பது அப்பட்டமாக நன்றாக தெரிகிறது. இது காலம் கடந்த நடவடிக்கை. இந்த அரசு மீது இருந்த நம்பிக்கையே இப்பொழுது போய்விட்டது நமக்கு. பழனிசாமியை இந்த அரசு பொட்டி பாதுகாக்கிறது, பொட்டி பாம்பாக அடைகாக்கிறது.
பழனிசாமிக்கு இந்த வழக்கு மட்டுமா இருக்கிறது? கோடநாடு கொலை வழக்கு இருக்கிறது, டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்கிறது, சம்மந்தி ஊழல் வழக்கு இருக்கிறது, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு இருக்கிறது, 11 மெடிக்கல் கல்லூரிகள் கட்டியதில் ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது என்று முகாந்திரம் இருக்கிறது என்பதை திமுகவே சொல்லி இருக்கிறது, வழக்கும் தொடுத்திருக்கிறது. ஆனா எதிலேயுமே பழனிசாமி அகப்படவில்லை என்றால் திமுக அவரை கண்காணிக்கிறது, காப்பாற்றுகிறது, பாதுகாக்கிறது. கோடநாடு கொலை வழக்கில எல்லாம் இவ்வளவு நாள் கடத்த வேண்டிய அவசியம் இல்லை, 90 நாளில் நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று முதல்வர் சொன்னார். ஆனால் 3 வருடம் ஆகிவிட்டது, காலம் கடந்து போய்க் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிந்த குற்றவாளியாக கண்முன் தெரியும் போது அவர் தப்பிக்க விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும், திமுக தொடர்ந்து வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றாக இருக்கக்கூடாது. அதிமுக ஒன்றான இயக்கமாக இருந்தால் பலமான இயக்கமாக இருக்கும். பலமான இயக்கமாக இருந்தால் திமுகவால் வெற்றி பெற முடியாது. அப்பொழுது யாரை பயன்படுத்துவது? பழனிசாமியைத்தான் தனது அண்டர் டீலிங் விஷயத்தை அமர்க்களமாக பயன்படுத்த முடியும். ஏனென்றால் பழனிசாமி தான் அரட்ட முடியும், மிரட்ட முடியும், உருட்ட முடியும். அவர்தான் நிறைய பாதிப்புக்குள் சிக்கி இருக்கிறார், வழக்குகளில் சிக்கி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த வழக்கு மட்டுமல்ல, எல்லா வழக்குகளையும் பழனிசாமி சிக்க வைத்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ அதிமுகவை பிரித்தே வைத்திரு, கூட்டணியில் சேர்ந்து விடாதே. கூட்டணியில் சேர்ந்து விட்டு இல்லது அதிமுகவில் ஒன்றாக பயணித்து விட்டு அதிமுகவை பலப்படுத்தினால் உன்னை தூக்கி சிறையில் போட்டு விடுவோம் என்று திமுக சொல்லி இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தான் இப்பொழுது ஏற்படுகிறது. அதனால் கோடநாடு கொலை வழக்கு மட்டுமல்ல, எந்த வழக்கிலுமே பழனிசாமியை பிடித்து இந்த அரசு உள்ள போடுமா என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு போய்விட்டது. ஜெயக்குமாரும் வைகை செல்வனும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் எங்க பக்கம் வரணும், விடுதலை சிறுத்தைகள் எங்க பக்கம் வரணும், எங்க பக்கம் வந்தா பெரிய வாய்ப்பு இருக்கு, எங்க கிட்ட மருந்து இருக்குன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆனா யாரும் வர மாதிரி தெரியல. இந்த இளவு காத்த கிளின்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அந்த கதை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திருமாவளவன் வாயை திறந்து வார்த்தையாகவே சொல்லிவிட்டார், யாரும் எங்களுக்காக இளவு காத்த கிளி போல் காத்திருக்க வேண்டாம், நாங்கள் எல்லாம் வரமாட்டோம், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல் திமுகவையும் காங்கிரஸையும் பிரிக்க முடியாது. அவர்கள் ஊழலிலும் குடும்ப ஆட்சியிலும் முறைகேடுகளிலும் ஊறி திளைத்தவர்கள். அதனால் அவர்கள் பிரிந்து வந்து பழனிசாமியுடைய பயணிப்பார்களா என்பதெல்லாம் தெரியாத காரியம். இன்னொன்று, பழனிசாமி 20 சீட்டே காங்கிரசுக்கு கொடுத்தாலும் 20இல் 1 வெற்றி பெற்று விடுமா என்றால் அதற்கு சந்தேகம். ஆனால் திமுகவுடன் 5 சீட்டு கொடுத்தாலும் 5க்கு காங்கிரசுக்கு ஒரு வாய்ப்பு, பழனிசாமியை விட அதிகமான வாய்ப்பு திமுகவுடன் பயணிப்பதால் தான் காங்கிரசுக்கு பலனை கொடுக்கும். அதனால் காங்கிரஸ் மாத்திரமல்ல, யாருமே திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பீத்து கொண்டு வெளியே வரமாட்டார்கள். வருகிற அளவிற்கு வாக்குகளை சேகரித்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கிற அளவுக்கு பழனிசாமி ஒன்றும் திடமான தீர்க்கமான மக்களுக்கு பிடித்து போன தலைவர் அல்ல. இது தலைவர் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு தருதலை. இதை நம்பி யாரும் வரப்போறதும் இல்லை, இவர் வெற்றி வாய்ப்பை தேடி அவர்களுக்கு தரப்போறதும் இல்லை. அதனால் பழனிசாமி நினைக்கிற கூட்டணி அமைய போறதும் இல்லை. காங்கிரஸ் மாத்திரமல்ல, லெட்டர் பேடு கட்சிகளை பழனிசாமியை நம்பி கூட்டணிக்கு வந்து வெற்றியை பெறுவது என்பது இந்த சூழலில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நடவாத காரியம், நடக்க முடியாத காரியம். இன்னமும் அந்த மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்ற அந்த வார்த்தையை விட மாட்டாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் அந்த மெகா கூட்டணி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது வாய்ச்சொல் வீரரடி அப்படிங்கிற போது சவுடால் பேர்வழிகள் தான் பழனிசாமி வகைராக்கள். அது எப்படி தன்னிலை உணராமல் தலைகால் புரியாமல் ஒருவனால் நடக்க முடியும் என்றால் அது பழனிசாமியால் மட்டும்தான் முடியும். வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை. எந்த கருத்து கணிப்பிலுமே பழனிசாமி 3வது இடம், 4வது இடம், 5வது இடம் சொல்லி பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று கள நிலவரம் கருத்து கணிப்புகள் சொன்னாலும் பழனிசாமியின் கற்பனைகளுக்கு தான் பெரிய மேதாவி போலவும் தனக்கான பெரிய படைப்பாற்றல் இருப்பதை போலவும் எண்ணிக்கொண்டிருக்கிறார், கருதி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், பழனிசாமி கூட இருப்பவர்களே அவருடன் இருப்பார்களா? பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடியே பழனிசாமி இருக்கிற பாதி நிர்வாகிகள் பறந்து விடுவார்கள். அது தயாராகி கொண்டுதான் இருக்கிறது.
அதிமுக ஒன்றாகுவதற்கான சூழ்நிலையை பழனிசாமி உருவாக்கவில்லை என்றால் அதிமுக ஒன்றாகிவிடும். பழனிசாமி அப்புறப்படுத்தப்படுவார், பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுவார். பழனிசாமிக்காக அதிமுக இல்லை, எந்த தனிப்பட்ட மனிதனுக்காகவும் அதிமுக என்பது இல்லை. அதிமுகங்கிறது ஒரு இயக்கம், மாபெரும் மக்கள் தலைவனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டனுக்காக ஒரு இயக்கத்தை கட்டமைத்து சென்றிருக்கிறார். அந்த இயக்கத்தை அழிக்கவோ கெடுக்கவோ நினைத்தால் பழனிசாமி தன் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை பலிகடாக்க நினைக்கலாம், நினைப்புத்தான், நடக்காது. பழனிசாமி ஒத்துழைக்கவில்லை என்றால் அதிமுக ஒருங்கிணைப்புக்கு பழனிசாமி அப்புறப்படுத்திவிட்டு அதிமுக நிச்சயமாக ஒருங்கிணையும். அதற்கான பூர்வாங்க வேலைகளும் இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பழனிசாமிக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள், வரியா இல்லையான்னு சொல்லுவாங்க. வரல அப்படின்ட்டா நீ உன் வேலையை பார்த்துட்டு போராஜான்னு சொல்லி அப்ப பழனிசாமி தனித்து விடப்படுவார், தனிமைப்படுத்தப்படுவார். அப்பொழுது மத்திய அரசும் பிடிச்சு உள்ள போட்டுரும், மாநில அரசும் பிடிச்சு உள்ள போட்டுரும். பழனிசாமிக்கு சிறையா தனி அறையாங்கிறத தீர்ப்பா இருக்கும். அதிமுக ஒன்னாயிரும். அது ஒருங்கிணைப்பாளர் தலைமையில நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலோ தேர்தல் முடிஞ்சோ நிச்சயமாக அதிமுக ஒன்றாகிவிடும். பழனிசாமி தான் அப்பொழுது இருக்க மாட்டார். ஏனென்றால் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை தொடர்ந்து செய்யவே கூடாது. அது பழனிசாமி மனசாட்சிக்கே அடுக்காத விஷயம். அதனால் எல்லோருடைய கருத்துக்களும் பழனிசாமியினுடைய சுற்றி இருக்கிற அத்தனை பெரிய ஆட்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய மாவட்ட செயலாளருடைய கருத்துக்களும் ஏன் நாம் ஒன்றிணைய கூடாது, ஒற்றுமைப்படுத்தி விடக்கூடாது, நாம் ஒன்றாக இல்லாமல் இருக்க போய்த்தானே எல்லோரும் நம்ம ஏளனமா பார்க்கிறார்கள், கூட்டணி அமைப்பதற்கு இவ்வளவு சிரமம் ஏற்படுகிறது என்பதை அறிவுள்ளம் கொண்ட அறிவு உள்ள அனைவருமே சொல்லுகிறார்கள். ஆனால் பழனிசாமிக்கு தான் கேட்கிற அளவுக்கு மண்டையில் புத்தி இல்லை, உள்ளே ஒன்றும் இல்லை என்பதுதான் சொல்ல தோன்றுகிறது. அதனால் வெறும் பேச்சு, வாயில் வடை சுடலாம், ஆனால் சட்டியில போட்டு மாவை போட்டு எண்ணெயில போட்டு எடுத்தாத்தான் வடை வரும். அதனால ஜெயக்குமாரோ வைகை செல்வனோ பழனிசாமியோ வெறுவாயை மெல்லுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கள யதார்த்தம் தெரியாமல் பயணித்தால் தோல்வியை தவிர நம்மளுக்கு கிடைப்பது வேறொன்றும் இல்லை. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி, வணக்கம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.